எனக்கு இப்போ முன்னைய விட ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்கு. எல்லாருக்குமே ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர் அப்படிங்கிறது உண்டு. சில பேர் வெளியில் காட்டிப்பாங்க, சில பேர் காட்டிக்க மாட்டாங்க. அது எந்த அளவு இருக்குங்கிறத பொறுத்து தான். இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறப்போ சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலே டென்ஷன் ஆகிடுவேன், என் மூஞ்சி மாறிடும். பட் இப்போ எப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருது, தேவையில்லாத டைவர்ஷன் வருதுன்னா அதை ஜஸ்ட்டு காமெடியாக ஒரு ஹியூமராக எடுத்து வாட் நெக்ஸ்ட்னு போகிற லெவல். அது சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும். அந்த மெச்சூரிட்டி லெவல் எனக்கு சில மெடிடேஷன் மூலமாக கிடைச்சிது. ஆனால் அந்த மெடிடேஷனை டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கான மைண்ட் பவர் எனக்கு லாவா ஸ்டோன் கிட்டேருந்து தான் வந்தது. அது ஜீரண ப்ராப்ளத்துக்கும் நல்லது. அதே சமயம் நீங்கள் ஜிம்முக்கு போய் 1000 கேலரிஸை பர்ன் பண்ணுற அளவு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, வெளியில் 3000 கேலரிக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்கன்னா யூஸே கிடையாது. அதனால லாவா ஸ்டோன் ஓரளவு நம்ம ஜீரண ப்ராப்ளத்தை சரி பண்ணும், ரத்த ஓட்டத்தை சீராக்கி. ஜீரணம் நல்லா நடக்கிறதுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் வெறும் லாவா ஸ்டோனை மட்டும் இதுக்கு நம்பாமல் ஒரு நாளைக்கு 40 மினிட்ஸாவது வாக் பண்ணணும் ஸ்பீடாக. மற்ற சில விஷயங்கள் அதையும் ஃபாலோ பண்ணாதான் ஃபுல் பலன்கிறது கிடைக்கும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.